கூட்ட நெரிசல் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பலியானவர்களை பார்க்காமல் ஓடிய விஜய்க்கு தலைமை பண்பு இல்லை என்று நீதிபதி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கடந்த 2 மாதங்களாக ரேஷன் கடைகளில் இலவச அரிசி வழங்காதது ஏன் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். விஜயதசமியினை முன்னிட்டு புதுச்சேரி செல்லன் நகர், ரெயின்போ நகர் சிறுவர் பூங்கா அருகில் அமைந்துள்ள சில்வர் லீஃப் பிளஸ்ஸூம்ஸ் ஃப்ரீ ஸ்கூல் மற்றும் ரைட் பிரெயின் எஜுகேஷனை முதலமைச்சர் ரங்கசாமி ரிப்பன் வெட்டி குத்து விளக்கேற்றி திறந்து வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் உள்ள வாஞ்சிநாதன் வீதி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் புதுச்சேரி நகராட்சி மேற்பார்வையில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு மேற்கொண்டார். நீங்களும் வேணாம்னா வந்து போயிடுங்க. மத்திய பிரதேசம், ராஜஸ்தானில் குழந்தைகளின் உயிரை பறித்த கோல் ட்ரிப் சளி சிறப்பை புதுவையில் தடை செய்ய புதுச்சேரி மாநில மாணவர் மற்றும் பெற்றோர் நலசங்க தலைவர் பாலா ஆளுநர், முதல்வருக்கு மனு அளித்துள்ளார். சென்னையில் உள்ள திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி வீட்டிற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிகாலையில் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் காவல்துறையினர் தீவிர சோதனை. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தனியார் திருமண நிலையத்தில் 3 நாட்கள் நடைபெற்ற ஜூடோ பயிற்சி தற்காப்பு கலை முகாமில் ஆர்வத்துடன் பங்கேற்ற மாணவர்கள்